மோகனை பாரு, என்னம்மா படிக்கிறான், நல்ல மார்க் வாங்குறான். நீயும் தான் இருக்கே 60 கூட தாண்ட மாட்டேங்கிற மரம் மண்டை. என் மண்டை மரமண்டனா? என் அம்மா ஓ மண்டை எதால செஞ்சது? எதிர்த்து வீட்டு மீனாட்சியா பாரு, இன்னும்மா ஸ்போர்ட்ஸ் விளையாடுறா, எவ்வளோ ப்ரைஸ் வாங்கியிருக்கா. நீயும் தான் இருக்கியே, என்ன வாங்கியிருக்க? இடிச்சனா. அடுத்த வீட்டு நட்ராஜனை பாரு, என்னம்மா உங்க அம்மா அப்பா சொல்ற பேச்செல்லாம் கேட்குறான். நீயும் தான் இருக்கே, என்னைக்காச்சும் ஒரு நாள் கேட்டிருக்கியா? சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கு ஜிஜாபாய் அம்மா, சுவாமி விவேகானந்தருக்கு புவனேஸ்வரி தேவி அம்மா, அப்துல் கலாம் ஐயாவுக்கு ஆஷி அம்மா, சர் சி வி ராமனுக்கு பார்வதி அம்மா, மகாத்மா காந்திக்கு புட்லிப்பாய் அம்மா, அப்படின்னு எத்தனையோ அம்மாக்கள் பெரிய தலைவர்களை மாபெரும் மகான்களை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் என் அம்மா ஏன் இப்படி என்ன கரிச்சு கொட்டிட்டு இருக்க? இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்ப்பா. சொல்லு. இன்னைக்கு அம்மா கிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா? என்னம்மா நீ எப்போ பார்த்தாலும் கம்பேர் பண்ணிகிட்டே இருக்க. ஏற்ற விட்டு நிமிடம் ஆண்டி ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, மாதம் 80,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. நீ ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஏன் மண்டையை உருட்டுற? இதெல்லாம் நல்லா இல்லை, பார்த்துக்கோ. ஆமாம், நான் இப்படி கம்பேர் பண்ண ஓ மூஞ்சி எங்கே தூக்கி வச்சுக்குவேன். அம்மா உன்னை மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறா, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் மேலே உள்ள பேரன்பில் தான் அவள் இப்படி பேசுகிறா. நீ எப்படியாவது வாழ்க்கையில் உயரணுமே அப்படிங்கிற அன்பு தான் அவளை அப்படி பேச வைக்குது. ஆனால் நீ அம்மாவை இப்படி குத்தி காட்டி பேசியிருக்கே, அது அன்புனாலையா? இல்லை, எப்போ பார்த்தாலும் அம்மா நம்மளை திட்டிகிட்டே இருக்கிறாளே அப்படிங்கிற கோபத்தினால, குரோதத்தினால தான் நீ இப்படி பேசியிருக்க. அன்பு பெருசா கோபம் பெருசா யோசிச்சு பாரு. மாலு ஒரு நிமிஷம். பல்ராம் சொன்னான், ஆனால் அது தப்பு தான். ஆனால் நீ பண்ணுற சரியா? எப்போ பார்த்தாலும் அவனை மற்றவங்களோட கம்பேர் பண்ணுற, அவன் குறையே பேசிகிட்டு இருக்கிற. ஏன் அவன்கிட்ட நல்லது இருக்காதா, உயர்ந்தது இருக்காதா? உன் குழந்தைகிட்ட உயர்ந்தது எதுவும் இருக்காதா? நான் அவன் நல்லது எனக்கு புரியுது. நீ அவனோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு எனக்கு புரியுது. ஆனால் எப்போ பார்த்தாலும் அவனை தாழ்த்தி தாழ்த்தி பேசிகிட்டே இருந்தா அவனுக்கு உன் மேலே கோபம் வரும் இல்லையா? அவன்கிட்ட நல்லது இருக்கும்ல, அதை நீ என்கரேஜ் பண்ணு. சத்தியம் பிரியாத் பிரியம் பிரியாத்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. எதையும் ஒரு அன்போடு சொல்லணும். சத்தியமாக இருந்தால் கூட அது அன்போடு சொல்லணும், ஏற்றுப்பாங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் குறை சொல்லக்கூடாது. நீ யோசிச்சுப்பார், தனிமையில் யோசி. ஒரு மகன் மகான் ஆகிறதுக்கும் மகத்துவம் ஆகிறதுக்கும் அம்மா தான் காரணம். அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம்னு அம்மாவை முதல்ல வச்சுருக்காங்க. அப்பா குரு தெய்வம் எல்லாம் அம்மாவுக்கு பிறகு தான். நான் என் கடமை செய்ய தவறிட்டனும். அம்மா சாரிம்மா, தெரியாமல் சொல்லிட்டேம்மா. இனிமேல் அப்படிலாம் மற்றவங்கள்ட்ட கம்பேர் பண்ண மாட்டேம்மா. அம்மா சாரிம்மா. தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்ச உடனே இப்படி மன்னிப்பு கேட்குறியே, உன் உயர்ந்த குணம் யாருக்கு வரும்? என் செல்லம், என் தங்கம். அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லே நான் யாரும் இல்லடா.